Welcome to TechApps Tamil. இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது iQOO உடைய Neo 6 ஸ்மார்ட்போன் இப்ப நம்ம கையில இருக்கு. இந்த ஸ்மார்ட்போனை ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So first of all ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடுங்க. அதுக்கு அப்புறமா இந்த போனை பத்தி பேச வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். And okay guys, unboxing எல்லாமே பார்த்திருப்பீங்க. And இப்போ நம்ம ரிவ்யூக்கு வந்தோம் அப்படினா first of all இந்த ஃபோனோட டிசைன் and build quality. So டிசைனை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேடியன்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. பின்னாடி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. And 3 கலர் ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்குது. And இந்த ஃபோன்ல ஃப்ரண்ட் சைடுல நமக்கு ஒரு பஞ்ச் ஹோல் தான் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த ஃப்ரண்ட் அந்த டிஸ்ப்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. And இது இல்லாம இந்த ஃபோனோட build quality அப்படினு பார்த்தோம்னா fully plastic தான் கொடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படி நான் சொல்லுவேன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஏன்னா சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ல இருந்து பின்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ மேபி பின்னாடி கிளாஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா பெட்டரான ஆப்ஷனா இருந்திருக்கும். மேல பாத்தீங்கன்னா இத நான் கையில எடுக்கும்போது கொஞ்சம் அந்த சீப்பா வந்து ஃபீல் ஆகுது. மேனா நம்ம டச் பண்ணி எல்லாம் பாக்கும்போது அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சோ பிளாஸ்டிக்கா கொடுத்திருந்தானா அது கொஞ்சம் நல்ல குவாலிட்டில கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். இது குவாலிட்டியும் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் கொஞ்சம் மோசமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் ஒரு தின் பீஸ் ஆஃப் லேயர் தான் அது. சோ அதனால அவங்க கிளாஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக்லயே கொஞ்சம் நல்ல மெட்டீரியல் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிராச்சஸ் மஞ்சஸ் அந்த மாதிரி பிரச்சனை இல்ல. ஏன்னா ஃபுல்லா மேட்டிக் ஃபினிஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த போனோட சைஸ் பத்தி கேட்டீங்கன்னா 6.62 இன்ச்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ கொஞ்சம் பெரிய போன் தான். அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 190 கிராம்ஸ் வருது. ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எல்லாமே கிட்ட அந்த வெயிட்ல தான் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது இல்லாம இந்த போன்ல திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கையில பிடிச்சி ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க. 1080 டிஸ்ப்ளே தான். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 360 Hzக்கான டச் சாம்பிள் ரேட் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்மூத்னஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. செம ரெஸ்பான்சிவா இருக்கு ஃபோன் யூஸ் பண்றதுக்கு. சோ அதனால ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே ஃப்ளூயிடா போற மாதிரி இருக்கு. சோ கேமிங்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அண்ட் இது இல்லாம பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் 1200 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்மலா நமக்கு பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 500 nitsல தான் இருக்கும். சோ அதனால பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு பிரைட்டா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் அதுல இல்ல. அண்ட் இந்த டிஸ்ப்ளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பிக்சல் டென்சிட்டியா இருக்கட்டும், கலர் ப்ரொடியூஸ் ஆகிறது இருக்கட்டும், அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் அவங்களால மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த போனோட டிஸ்ப்ளேலே பாத்தீங்கன்னா நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உண்மையிலேயே ஃபாஸ்டா இருந்துச்சு, அக்யூரேட்டா இருந்துச்சு. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, சூப்பரா ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மேல ஒரே ஒரு ஹோல்ல ஒரு சின்ன ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் ஃபேஸ் பண்ண ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே சவுண்ட் அதிகமா வர மாதிரி இருக்கு, மேல சவுண்ட் கம்மியா வர மாதிரி இருக்கு. அதனால சவுண்ட் அந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இல்ல. அது ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். மத்தபடி குவாலிட்டி எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஆடியோ சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. Shadow turns to sun rays, and
நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4700 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரி தான். அண்ட் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் தாராளமாக வந்துடும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா 4700 mAh தான் கொடுப்பாங்க எல்லா ஃபோன்ஸ்லையுமே. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயே இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த ஃபோன் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அதில் நம்ம 0 to 50 சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 12 minutes தான் உங்களுக்கு ஆகும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அது ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் இந்த ஒரு ஃபோனுக்கு. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 0 to 100 ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 minutes ஆச்சு. உண்மையிலேயே ஒரு நல்ல டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஃபோனுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 870 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி நான் சொல்றதை விட நீங்கள் நிறைய எனக்கு சொல்லி தருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ப்ராசர் வந்து சக்ஸஸ் ஆயிருச்சு. நிறைய ஃபோன்ஸ்ல நம்ம இந்த ப்ராசரை பார்த்தது தான் இருக்கும். ஸ்னாப்டிராகன் 870 அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ் ஆன ப்ராசர் தான். ஸோ அதனால உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் எல்லாமே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும். பக்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. அது ஒரு மேஜர் ப்ளஸ் இந்த ஃபோனுக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். நார்மல் யூஸராக இருக்கட்டும், ஹெவி யூஸராக இருக்கட்டும், நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணாலும் சரி, பட்டைய கிளம்புது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் என்னால் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ கூட பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே பிரைஸ் செக்மெண்ட்ல iQOO தரப்புல இருந்தே iQOO 9 SE அப்படிங்கிற மாடல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இது 888 ப்ராசரோட வருது. அந்த ஃபோனையும் இந்த Neo 6 நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் CPU பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா 15% பம்ப் இருக்கு. அதாவது 15% அதிகமாக அந்த 888 ப்ராசர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. GPU பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் 888ல கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிசபிள் அப்கிரேட்னா இன் கேஸ்ல உங்களுக்கு 9 SE வந்து இதே பிரைஸுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் நம்மளுக்கு ரியர்ல கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எடுத்த இமேஜ் சாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லோ லைட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. நைட் மோட்லாம் வேற லெவல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் நைட் மோட்ல சூப்பரா ஒர்க் ஆகுது. நைட் மோட் சப்போர்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸுக்கும் இருக்கு. நம்மளுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் குறை சொல்ற மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. அண்ட் மேக்ரோ லென்ஸும் உண்மையிலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் இருந்தாலுமே இது பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ்டு ஸ்மார்ட் போன் கிடையாது. பட் இருந்தாலும் கேமரால நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS உங்களால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எடுத்த வீடியோஸ் எல்லாமே நல்லா ஸ்டெபிலைஸ்டா சூப்பரா இருந்துச்சு. இதில் நம்மளுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஷேக் பண்ணி எடுத்தா கூட வரக்கூடிய அந்த வீடியோ அவுட்புட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓகே கைஸ், இப்போ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல நீங்க 1080p 30 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபன் டச் OS Android 12 மேல பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட அந்த ஸ்மூத்னஸ் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ஃபன் டச் OSல. அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே சேர்த்து பக்ஸும் இல்லை நிறைய இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம். அண்ட் சொல்ல போனால் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பூட் அப் பண்ண உடனே யூடியூப்ல போய் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம். வீடியோ ப்ளே பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஷ் ஆயிடுச்சு. அதாவது ஆன் பண்ணி பூட் அப் பண்ணி ஒரு 5 minutes கூட இருக்காது, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூடியூப் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் பூட் அப் பண்ணி 5 minutesல அது கிராஷ் ஆனது ஒரு மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். பட் இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் சாஃப்ட்வேர் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பக்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கண்டிப்பாக iQOO சீக்கிரமே இந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்டேட் தருவாங்க அப்படின்னு நம்புவோம். பட் இப்போதைக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிச்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஃபோனோட ரிவ்யூ. அண்ட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும், இந்த ஃபோனோட பிரைசிங். ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 30,000 உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. 8GB RAM 128GB வேரியன்ட். இதுல 256GB வேரியன்ட் உங்களுக்கு இருக்கு. இன் கேஸ்ல நீங்க ஹெவி யூஸரா இருக்கீங்க, அதிகமான ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னா 256GB போகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த 8GB RAM 128GB மாடலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போட்டு ஒரு 28,000 வாங்குறேன். பட் வாங்கி ஒரு 2 நாள்ல பார்த்தீங்கன்னா iQOO 9 SE அதாவது 888 வரக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு ஆஃபர்ல 30,000 வந்துருச்சு. ஸோ அப்படி வரும்போது iQOO 9 SE பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா கேமராஸும் பார்த்தீங்கன்னா iQOO 9 SEல பெட்டரா இருக்கும் Neo 6 விட. ஒரே பிரைஸ்ல கிடைக்குது அப்படின்னா நீங்க iQOO 9 SEக்கு போறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் Neo 6 கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த ஃபோன் இன் கேஸ்ல அந்த பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன்ஸ் அல்லது கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல ஒரு 20,000 to 25,000 பிளேஸ் ஆச்சு அப்படின்னா Neo 6 வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஃபோன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த செக்மெண்ட்ல. ஸோ பிரைஸ் வந்து 20,000 to 25,000 பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போட்டு வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் டீல் கிடையாது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ்ல உங்களால அந்த பிரைஸ்ல வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா. அண்ட் ஓகே கேஸ், அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அத்தல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.